அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். தரம் 11 பரதநாட்டியம். பரதநாட்டிய கச்சேரி ஒழுங்குமுறை பற்றி பார்ப்போம். பரதநாட்டிய கச்சேரி என்பது பற்றி அறிவர். நிறுத்திய உருப்படிகளை வேறுபடுத்தி அறிவர். நிகழ்ச்சி ஒழுங்கினை வரிசைப்படுத்தி விளக்குவர். பரதநாட்டிய உருப்படிகளை ஓர் ஒழுங்குமுறையில் சபையோர் முன் நிகழ்த்தி காட்டுதல் பரதநாட்டிய கச்சேரி எனப்படும். அதாவது நாங்கள் ஆரம்பத்தில் நடனம் கற்பதற்கு முறைப்படி ஒரு குருவிடம் சென்று நடனத்துக்குரிய ஆரம்ப பயிற்சிகள், தசனார் பயிற்சி, அரமண்டி பயிற்சி, தொடர்ந்து அடவு பயிற்சிகளை கற்கின்றோம். இந்த அடவு பயிற்சிகளை கற்கின்ற பொழுது மூன்று காலம் என்று சொல்லுகின்ற பொழுது விளம்ப காலம், மத்திம காலம், துரித காலம், அதாவது முதலாங்காலம், இரண்டாங்காலம், மூன்றாம் காலங்களில் அங்க சுத்தத்துடன் கற்றல் வேண்டும். இவ்வாறு அடவுகளை கற்ற பின்னர் உருப்படிகளை கற்கின்றோம். உருப்படிகளை கற்கின்ற பொழுது முதலில் நிறுத்த உருப்படிகளையும் பின்பு நிறுத்திய உருப்படிகளையும் அதன் பின்பு நிறுத்தியமும் கலந்த உருப்படிகளையும் கற்று ஒரு கற்றறிந்தோர் அவையிலே இதனை ஆற்றுகைப்படுத்துதல் பரதநாட்டிய கச்சேரி என்று சொல்லப்படும். இந்த பரதநாட்டிய கச்சேரியை ஒரு ஒழுங்குமுறைக்கு கொண்டு வந்தவர் தெஞ்ச நால்வரில் ஒருவரான பொன்னையா ஆவர். பரதநாட்டிய கச்சேரி ஒழுங்கமைப்பு முறையில் வலது பக்கத்தில் பக்கவாத்திய கலைஞர்கள் இருக்க வேண்டும் என்பதை அறிமுகம் செய்தவர் ஸ்ரீமதி ருக்மணி அருண்டேல் ஆகும். ஆரம்பத்தில் பரதநாட்டியம் குருகுல கல்வி முறையாக இருந்தது. அப்பொழுது ஒரு நர்த்தகியினுடைய திறமையை குரு தீர்மானித்து அவர் பரதநாட்டிய கச்சேரி ஆற்றுகைக்கு தகுதி வாய்ந்தவரா என்பதை குருதான் தீர்மானிப்பர். தற்பொழுது பாடசாலை கலைத்திட்டங்களிலும் கல்வி நிறுவனங்களிலும் இது கற்கப்படுவதனால் மாணவரின் விருப்பத்துக்கு ஏற்ப பரதநாட்டிய கச்சேரி இடம்பெறுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கச்சேரியில் அலரிப்பு முதல் தில்லானா வரை ஒரு மார்க்கமாக இடம்பெற வேண்டும். அடுத்தது கச்சேரிக்குரிய பயிற்சிகள். கச்சேரிக்குரிய பயிற்சிகள் என்ற பொழுது முதலில் சொன்னது போல நாங்கள் இந்த கற்ற உருப்படிகளை முதலில் நாங்கள் இனங்காண்டு அந்த உருப்படிகளுக்குரிய பயிற்சிகளை மேற்கொள்ளுதல். பரதநாட்டிய கச்சேரிக்குரிய உருப்படிகளை எவற்றை நாம் ஆற்றுகைப்படுத்த போகின்றோம் என்பதை இனங்கண்டு அந்த உருப்படிக்குரிய பயிற்சிகளை மேற்கொண்டு அந்த உருப்படிக்குரிய இசையுடன் பயிற்சிகளை மேற்கொண்டு பக்கவாத்தியங்களுடன் பயிற்சிகளை மேற்கொள்ளுதல் கச்சேரிக்குரிய பயிற்சிகள் எனப்படும். நிறுத்திய உருப்படிகள் பற்றிய விளக்கம். நிறுத்தம் என்று சொன்னால் தாள கட்டுப்பாட்டுக்குள் அடங்கி கருத்தை புலப்படுத்தாத நடனம் நிறுத்தம் எனப்படும். இங்கு அடவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நிறுத்தியம் என்று சொன்னால் தாள கட்டுப்பாட்டுக்குள் அடங்கி கருத்தை புலப்படுத்தும் நடனம், அதாவது இங்கே அபிநயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. உதாரணமாக நாங்கள் ஒரு பாடல் வரியை எடுப்போம் என்று சொன்னால் அதுக்கு அபிநயம் செய்கின்றோம். இந்த அபிநயத்தின் மூலம் சபையோருக்கு கருத்து விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. முத்திரைகளின் மூலமும் முகபாவங்களின் மூலமும் நாங்கள் கருத்தை முன்கொண்டு வருகின்றோம். இது நிறுத்தியம் எனப்படும். பரதநாட்டிய உருப்படி ஒழுங்கமைப்பு முறையின் விளக்கம். அலரிப்பு, ஜதீஸ்வரம், சப்தம், வர்ணம், பதம், கீர்த்தனை, ஜாவளி, அஷ்டபதி, தில்லானா, ஸ்லோகம். இது பரதநாட்டிய கச்சேரியினுடைய ஒழுங்கமைப்பு. தற்காலத்தில் பரதநாட்டிய கச்சேரி அமைப்பில் இன்னும் சில உருப்படிகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் புஷ்பாஞ்சலி, தோடியமங்கலம், கௌத்துவம், மல்லாரி என்பனவும் தற்கால பரதநாட்டிய கச்சேரியில் ஆடப்பட்டு வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது.
உருப்படி வரிசையில் முதலாவதாக இடம்பெறும் அலாரிப்பு பற்றி இப்போது பார்ப்போம். உருப்படி வரிசையில் இது முதலாவது உருப்படியாகும். அலர் என்ற சொல் தமிழில் மலர்வது என்று பொருள். அலர் என்ற சொல்லுக்கு தமிழிலை மலர்வது என்று சொல்லப்படுகின்றது. தன் உடலை மலராக நினைத்து கடவுளுக்கு அர்ப்பணம் செய்வது போல் அமைந்துள்ளது. நாங்கள் இறைவனுக்கு பூ கொண்டு அர்ச்சனை செய்கின்றோம். இங்கு நர்த்தகியானவள் தனது உடலை மலராக நினைத்து அந்த உடலை மலராக நினைத்து இறைவனுக்கு அர்ப்பணம் செய்வது போல இந்த உருப்படி அமைந்துள்ளது. இது சுத்த நிறுத்த உருப்படியாகும். நிறுத்தம் என்று சொல்லி சொன்னால் ஏற்கனவே சொன்ன நான் தாள கட்டுப்பாட்டுக்குள் அடங்கி கருத்தை புலப்படுத்தாது அடவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதனால் இது நிறுத்த உருப்படியாகும். தெய்வம், குரு, சபையோருக்கு வணக்கம் செய்து ஆடப்படும் உருப்படியாகும். அதாவது இறைவனுக்கும் எமக்கு கற்றுத்தந்த குருவிற்கும் அங்கு சபையில் வீட்டிருக்கின்ற சபையோருக்கும் வணக்கம் செய்து ஆடப்படும் உருப்படியாக இது காணப்படுகிறது. அபிநயங்கள் இன்றி தாம் திதா தேய்த்ததை என்ற சொற்கட்டுக்கு 3 காலங்களிலும் ஆடப்படுகிறது. அப்போ இங்கே அந்த தாம் திதா தேய்த்ததை என்ற சொற்கட்டு முக்கியத்துவம் பெறுகின்றது. அது 3 காலங்களிலும் சொல்லி ஆடப்படுகின்றது. 3 காலம் என்று சொல்லுகின்ற பொழுது முதலாம் காலம், 2ஆம் காலம், 3ஆம் காலம். இதனை விளம்ப காலம், மத்திம காலம், துரித காலம் என்று கூட சொல்லலாம். இவ்வுருப்படி பொதுவாக நாட்டை ராகத்தில் பாடப்படுகிறது. அலாரிப்பு நாட்டை ராகத்தில் பாடப்படுகிறது. நாட்டியத்துக்குரிய அங்க, பிரத்யாங்க, உபாங்க செயற்பாடுகளுடன் தாள கட்டுப்பாட்டுக்குள் அமைந்த உருப்படியாகும். அங்க, பிரத்யாங்க, உபாங்க செயற்பாடுகள் என்று சொல்லுகின்ற பொழுது அபிநயம் 4 வகைப்படும். அதில் ஆங்கிக அபிநயம் தின்னுற அங்கங்களினால கருத்தை புலப்படுத்துவது ஆங்கிக அபிநயம் ஆகும். அந்த ஆங்கிக அபிநயம் 3 அங்க, பிரத்யாங்க, உபாங்க அங்கங்களினால கருத்தை அங்கங்களினால கருத்தை புலப்படுத்துவது ஆங்கிக அபிநயம். அந்த அங்க, பிரத்யாங்க, உபாங்கங்களினுடைய செயற்பாடு இதில் காணப்படுகிறது. அலாரிப்பு பஞ்ச ஜாதிகளிலும் ஆடப்படுகிறது. பஞ்ச ஜாதி என்று சொல்லுகின்ற பொழுது திஷ்ட ஜாதி, சதுஷ்ட ஜாதி, கண்ட ஜாதி, மிஷ்ட ஜாதி, சங்கீர்ண ஜாதி என்று சொல்லுகின்ற 5 ஜாதிகளிலும் ஆடப்படுகின்றது. ஜதீஸ்வரம் அலாரிப்புக்கு அடுத்த நிகழ்ச்சியாக ஜதீஸ்வரம் இடம்பெறுகின்றது. உருப்படி வரிசையில் 2ஆவதாக ஆடப்படும் சுத்த நிறுத்த உருப்படி ஆகும். அப்போ அலாரிப்புக்கு அடுத்ததாக ஜதீஸ்வரம் ஆடப்படுகின்றது. இது 2ஆவது நிகழ்ச்சியாக ஆடப்படுகின்றது. சுத்த நிறுத்த உருப்படியாகும். இங்கேயும் அடவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றபடியினால் இது சுத்த நிறுத்த உருப்படியாகும். ஜதியுடன் ஆரம்பித்து ஸ்வரங்களுக்கேற்ப கோர்வைகள் அமைத்து ஆடப்படுவதால் ஜதீஸ்வரம் என அழைக்கப்படுகிறது. ஜதீஸ்வரம் ஆரம்பத்தில் ஒரு சிறு ஜதியுடன் ஆரம்பமாகின்றது, அதாவது தீர்மானத்துடன் ஆரம்பிக்கின்றது. தொடர்ந்து ஸ்வரங்களுக்கு கோர்வைகள் ஆடப்படுகின்றது. அதனால ஜதியும் ஸ்வரமும் சேர்ந்ததனால் ஜதீஸ்வரம் என அழைக்கப்படுகிறது. பல்லவி, அனுபல்லவி, சரணம் என்ற 3 பகுதிகளை கொண்டுள்ளது. ஜதீஸ்வரத்தில் பல்லவி, அனுபல்லவி, சரணம் என்ற 3 பகுதிகள் காணப்படுகின்றது. இவ்வுருப்படியை மெருகூட்டுவதற்காக மெய்யடவு சேர்க்கப்பட்டுள்ளது. அப்ப ஜதீஸ்வரத்தை மெருகூட்டுவதற்காக இங்கே மெய்யடவு சேர்க்கப்பட்டிருக்கின்றது. தீர்மானத்தின் பின்னரும் அனுபல்லவியின் பின்னரும் சரணத்தின் பின்னரும் மெய்யடவு செய்யப்படுகிறது. இந்த மெய்யடவு இவ்வுருப்படியை மேலும் மெருகூட்டுவதற்காக சேர்க்கப்பட்டுள்ளது. இவ்வுருப்படி ஸ்வர பல்லவி, ஸ்வரமாலை என்ற பெயர்களில் அழைக்கப்படுகிறது. அதாவது ஜதீஸ்வரத்தை வேறு பெயர்களால் அழைக்கலாம் என்று சொன்னால் ஸ்வர பல்லவி, ஸ்வரமாலை என்ற பெயர்களால் அழைக்கப்படுகிறது. பல ராகங்களிலும் பல தாளங்களிலும் அமைந்துள்ளது.
பல ராகங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அரபி, சாவேரி, கன்னடம், வசந்தா இப்படி பல ராகங்களிலும் பல தாளங்களிலும் ஆதி தாளமாக இருக்கலாம், ரூபதாளமாக இருக்கலாம், மிஸ்ர சாப்பு தாளங்களாக இருக்கலாம், இப்படி பல ராகங்களிலும் அமைந்துள்ளது. இவ்வுருப்படியை இயற்றியவர்களுள் சிலர் பொன்னையா பிள்ளை, சுவாதி திருநாள் மகாராஜா. அப்ப ஜதீஸ்வரத்தை இயற்றியவர்களுள் சிலர் பொன்னையா பிள்ளை, சுவாதி திருநாள் மகாராஜா. சப்தம் அலாரிப்பு, ஜதீஸ்வரம், அதனைத் தொடர்ந்து சப்தம் இடம்பெறுகின்றது. சப்தம் என்பது இறைவனை புகழ்ந்து பாடுவது என பொருள்படும். இறைவனுடைய புகழை பாடுவது என பொருள்படும். நாட்டிய உருப்படி வரிசையில் மூன்றாவதாக இடம்பெறுகின்ற உருப்படியாகும். நாட்டிய உருப்படி வரிசையில மூன்றாவதாக இடம்பெறும் உருப்படியாகும். முதலில் அபிநயத்தை வெளிப்படுத்துகின்ற உருப்படி. அலாரிப்பு ஜதீஸ்வரத்துல சுத்த நிறுத்த உருப்படியாக அடவுகளுக்கு செய்து கொண்டு வந்து சப்தம் வந்து முதலில் இங்கே அபிநயத்தை வெளிப்படுத்துகிற உருப்படியாக காணப்படுகிறது. ஜதியும் சாகித்யமும் கொண்டு அமைக்கப்பட்ட உருப்படியாகியால் இது நிறுத்திய உருப்படியாகும். இங்க சாகித்யத்துக்கு நாங்கள் அபிநயம் செய்கின்றோம், ஆகவே இது நிறுத்திய உருப்படி. இவ்வுருப்படி பெரும்பாலும் ராக மாளிகையிலும் மிஸ்ர சாப்பு தாளத்திலும் அமைந்திருக்கும். இந்த ராக மாளிகை என்று சொல்லி சொன்னா முதலாவது கண்டிகை ஒரு ராகம், இரண்டாவது கண்டிகை இன்னும் ஒரு ராகம், மூன்றாவது கண்டிகை இன்னும் ஒரு ராகம், இப்படி அது ராக மாளிகையிலும் மிஸ்ர சாப்பு தாளம் தக்கிட்ட தக்க திம்மி, தக்கிட்ட தக்க திம்மி, அந்த மிஸ்ர சாப்பு தாளத்திலும் இது அமைந்துள்ளது. சப்தம் கண்டிகைகளாக காணப்படுகிறது. ஜதீஸ்வரத்தை எழுத்த பொழுது ஜதீஸ்வரத்தினுடைய பகுதிகள் பல்லவி, அனுபல்லவி, சரணம் என்று பார்த்திருந்தோம். இங்கே சப்தத்தை பார்க்கின்ற பொழுது முதலாவது கண்டிகை, இரண்டாவது கண்டிகை, மூன்றாவது கண்டிகை, இப்படி 4 கண்டிகை, 5 கண்டிகை, 6 கண்டிகை என கண்டிகைகளாக காணப்படுகின்றது. சாகித்யத்திற்கு நேர்க்கை, சஞ்சாரிக்கை என அபிநயங்கள் செய்யப்படுகின்றன. இந்த சப்த சாகித்யத்துக்கு முதலாவது ஒரு பாடல் வரியை எடுத்துக்கொண்டோம்னு சொல்லிச்சோன்னா அதுக்கு ஒரு நேர்க்கை செய்வோம். தொடர்ந்து அந்த பாடலை பாடிக்கொண்டு அந்த பாடலுடைய ஒரு கதை அம்சத்தை நாங்கள் சஞ்சாரியாக செய்கின்ற பொழுது சஞ்சாரிக்கை என அபிநயங்கள் செய்யப்படுகிறது. சிவன், கண்ணன், முருகப்பெருமான், ஸ்ரீராமர் போன்ற தெய்வங்கள் மீது பாடப்பட்ட உருப்படியாகும். சிவன் என்றால் நடராஜருடைய சப்தம் தில்லியம்பலம் சிவன் மீது, கண்ணன் ஆயர்சேரியர் சப்தம் கண்ணன் மீது, தண்டை முழங்க முருகப்பெருமான் மீது, ராமாயண சப்தம் போன்ற தெய்வங்கள் மீது பாடப்பட்டதாக காணப்படுகிறது. சப்தத்துக்கு உதாரணம் கிருஷ்ண சப்தம், மண்டுக சப்தம், கோதண்ட ராம சப்தம். சப்தத்துக்கு சில உதாரணங்கள் என்னன்னு சொல்லி சொன்னா கிருஷ்ண சப்தம், மண்டுக சப்தம், கோதண்ட ராம சப்தம். சலாமுரே அல்லது நமோஸ்துதே, தியானம் செய்குவான் என்ற சொற்கட்டுகளுடன் இவ்வுருப்படி நிறைவு பெறும். அதாவது சப்தம் இறுதியிலே எவ்வாறு என்றால் வணக்கம் செய்தல், தியானம் செய்வோம் என்றது தமிழிலே வணக்கம் செய்தல். நமோஸ்துதே என்று சொல்லி சொன்னா அது வடமொழியில் வணக்கம் செய்தல். சலாமுரே என்பதை நாங்கள் தெலுங்கில வணக்கம் செய்தல் என்று சொல்லுவோம். அப்ப இந்த சலாமுரே அல்லது நமோஸ்துதே, தியானம் செய்வோம் போன்ற சொற்களுடன் இவ்வுருப்படி நிறைவு பெறும். வர்ணம் சப்தத்தை தொடர்ந்து வரும் உருப்படி வர்ணமாகும். நாட்டிய கச்சேரியில் சிகரம் போன்ற உருப்படி, அதாவது இந்த நாட்டிய கச்சேரியில சிகரம் போன்ற உருப்படி என்று சொல்லுகிறோம். என்னன்னு சொன்னா இங்க நிறுத்தமும் நிறுத்தியமும் கலந்து காணப்படுகிறது. அதாவது அரவாசி அடவுகளுக்கு, ஜதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது, அரவாசி அபிநயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. பரதநாட்டிய கச்சேரி ஒழுங்கமைப்பு முறையில் நடுநாயகமாக விளங்குகின்ற ஒரு நிகழ்ச்சியாக வர்ணம் காணப்படுகிறது. ஒரு நர்த்தகியினுடைய, அந்த நடனமாடுகின்ற பெண்ணினுடைய திறமையை அளக்கக்கூடிய ஒரு உருப்படியாக வர்ணம் காணப்படுகின்றது.
நீண்ட நேரம் ஆடப்படுகின்றது. அதாவது 30 நிமிடங்களில் இருந்து 45 நிமிடம், அதற்கு மேற்பட்ட நிமிடங்கள் 50 நிமிடம் ஆடக்கூடிய வர்ணங்களும் காணப்படுகின்றன. வர்ணம், பதவர்ணம், தானவர்ணம் என இரு வகைப்படும். பதவர்ணம் நடனத்துக்குரியது. அப்ப வர்ணம் இரு வகைப்படும். ஒன்று பதவர்ணம், இரண்டாவது தானவர்ணம். பதவர்ணம் நடனத்துக்குரியது. வர்ணம் பூர்வாங்கம் உத்தராங்கம் என இரு பகுதிகளை உள்ளடக்கியது. இப்ப வர்ணத்துக்குள்ள 2 பகுதி இருக்குது, பூர்வாங்கம் உத்தராங்கம். முற்பகுதியை நாங்கள் பூர்வாங்கம் என்றும் பிற்பகுதியை நாங்கள் உத்தராங்கம் என்றும் சொல்லுவோம். பூர்வாங்கம் பல்லவி, அனுபல்லவி, முத்தாய்ஸ்வரம் என்னும் பகுதிகளையும், உத்தராங்கம் சரணம், சரணஸ்வரம் என்னும் பகுதிகளையும் கொண்டுள்ளது. இப்போ பூர்வாங்கத்தில் அடங்கும் பகுதிகள் எவை என்று பார்க்கின்ற பொழுது பல்லவி, அனுபல்லவி, முத்தாய்ஸ்வரம். உத்தராங்கத்திலே அடங்கும் பகுதிகள் எவை என்று பார்க்கின்ற பொழுது சரணம், சரணஸ்வரம். சரணத்திற்கு உபபல்லவி, சிட்டை பல்லவி என்ற பெயர்கள் உண்டு. சரணத்திற்குரிய மறு பெயர்கள் எவை என்று சொல்லி சொன்னா உபபல்லவி, சிட்டை பல்லவி. பதவர்ணம் ஆரம்பிக்கும் போது திரிகால தீர்மானம் ஒன்றுடன் ஆரம்பிக்கின்றது. இந்த திரிகாலம் என்று சொல்லி சொன்னா முதலாம் காலம், 2ஆம் காலம், 3ஆம் காலம் சேர்ந்து 3 காலங்களும். முதலில் ஒரு ஜதி சொற்கட்டில முதலாம் காலம் அதை சொல்லி, பின்பு 2ஆம் காலத்துல சொல்லி, மீண்டும் 3ஆம் காலத்துல சொல்றது. அப்ப திரிகால தீர்மானம் ஒன்றுடன் ஆரம்பிக்கின்றது. பெரும்பாலும் பதவர்ணம் சவுக்க காலத்திலேயே பாடப்படுகிறது. சவுக்க காலம் என்றால் முதலாம் காலம், அதாவது சரியான கீழ்காலத்துல பாடப்படுகின்றது. பதவர்ணத்தின் சாகித்யம் சிருங்கார ரசத்தையும் நாயக நாயகி பாவத்தையும் உணர்த்துகிறது. சிருங்கார ரசத்தையும் நாயக நாயகி பாவத்தையும், சிருங்கார ரசம் அன்பையும் நாயக நாயகியினுடைய பாவத்தையும் உணர்த்துகிறது. பதவர்ணத்தை சவுக்க வர்ணம், ஆடல் வர்ணம் என்றும் அழைக்கப்படும். இப்போ பதவர்ணத்தை சவுக்க வர்ணம் என்ற அந்த கீழ்கால வர்ணத்தை சவுக்க வர்ணம் என்றும், ஆடலுக்காக வந்ததால் ஆடல் வர்ணம் என்றும் அழைக்கப்படும். இவ்வுருப்படி நிருத்தமும் நிருத்தியமும் கலந்த உருப்படியாகும். இங்க ஜதிகளும் சாகித்யங்களும் மாறி மாறி அமைந்திருப்பதனால இது நிருத்தமும் நிருத்தியமும் கலந்த உருப்படி. அதாவது பல்லவியில முதலாவது ஜதி அபிநய கைகள், சாகித்ய கைகள். பிறகு ஜதி, அனுபல்லவியில ஜதி, சாகித்ய கை. முத்தாய்ஸ்வரத்துல ஸ்வரம், சாகித்யம். இவ்வாறு சரணம், சரணஸ்வரம் என்று அமைந்திருக்கிறபடியால் அரவாசி நிருத்தமும் அரவாசி நிருத்தியமும் இங்க காணப்படுகின்றதால் நிருத்தமும் நிருத்தியமும் கலந்த உருப்படியாக காணப்படுகின்றது. பதம் நீண்ட நேரம் அபிநயத்துக்கு முழுவதும் முக்கியத்துவம் உடைய உருப்படியாகும். பதம் அபிநயத்துக்கு முழுவதும் முக்கியத்துவம் உடைய உருப்படியாகும். கடினமான ஜதிகளை கொண்ட வர்ணத்தினை நீண்ட நேரம் ஆடிய பின் அபிநயத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கும்படியான உருப்படி பதம். அப்போ 45-50 நிமிடங்களுக்கு கிட்ட வர்ணத்தை, அந்த கடினமான ஜதிகளை கொண்ட வர்ணத்தை ஆடியதன் பிற்பாடு அபிநயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் உருப்படியாக பதம் அமைந்துள்ளது. பதமும் பல்லவி, அனுபல்லவி, சரணம் என்ற பகுதிகளை உடையது. இப்போ பல்லவியிலும் பதத்திலும் பல்லவி, அனுபல்லவி, சரணம் என்ற பகுதிகள் காணப்படுகின்றது. நாயக நாயகி பாவம், நாயக நாயகி பாவம் நிறைந்த உருப்படி ஆகும். சிருங்கார பாவத்தினை வெளிப்படுத்தும் உருப்படி. இங்க பாவம் சிருங்கார ரசம் வெளிப்படுத்தப்படுகின்றது. சிருங்கார பாவத்தினை வெளிப்படுத்தும் உருப்படியாகும்.
நடனமாடுபவர் தன்னை நாயகியாகவும் இறைவனை நாயகனாகவும் கொண்டு ஆடப்படுவதாக அமைக்கப்பட்ட உருப்படி. இப்போ பதத்தில் வந்து நடனமாடுறவர் தன்னை நாயகியாகவும் இறைவனை நாயகனாகவும் கொண்டு ஆடப்படுவதாக அமைக்கப்பட்ட உருப்படி ஆகும். சாகித்ய அமைப்பில் நாயகன் நாயகியை இணைக்கும் குருவாக சகி அதாவது தோழி விளங்குகிறார். இப்போ தன்னை நாயகியாகவும் இறைவனை நாயகனாகவும். இப்போ இறைவனை நாங்கள் குருவென்று சொல்லி அர்ச்சகரை சொல்லுகிறோம். உங்களுக்கு கடவுளுக்கு பூசை செய்கிற அர்ச்சகரை குருவென்று சொல்லுகிறோம். இறைவனையும் அடியவர்களையும் இணைக்கும் இதாக குரு காணப்படுகிறார். அப்ப இங்கே நாயகன் நாயகியை இணைக்கிறார். ஜீவாத்மா பரமாத்மாக்கிடையே உள்ள தொடர்பை வெளிப்படுத்துகிறது. அந்த ஜீவா பரமாத்மாக்கிடையே உள்ள தொடர்பை இணைக்கும் தன்மையாக குரு காணப்படுகிறார். இவ்வுருப்படியில் மதுர பக்தி வெளிப்படுத்தப்படுகிறது. நாயக நாயகியினுடைய பாவம் வெளிப்படுத்தப்படுவதனால் இவ்வுருப்படியில் மதுர பக்தி வெளிப்படுத்தப்படுகிறது. பதங்களில் சௌக கால பதங்கள், மத்திம கால பதங்கள் என பல பதங்கள் உண்டு. சௌக காலம் என்றால் முதலாம் கால பதம், மத்திம கால பதம் என்று சொல்லுகின்ற பொழுது இரண்டாம் கால பதம். அப்போ சௌக கால பதங்கள், மத்திம கால பதங்கள் என பல பதங்கள் உண்டு. லோக தர்மினியாகவும் நாட்டிய தர்மினியாகவும் அபிநயிக்கலாம். பதத்தை லோக தர்மினியாகவும் நாட்டிய தர்மினியாகவும் அபிநயிக்கலாம். லோக தர்மினி என்பது எமது அன்றாட வாழ்க்கையின் நிகழ்வோடு கூடிய ஒரு கலையாகும். இயற்கையாக நிகழும் விடயங்களை எடுத்து உணர்த்தி காண்பித்தல் லோக தர்மினி. நாட்டிய தர்மினி கலை வடிவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. உணர்வுகள் என்பவற்றை முகபாவங்கள் முத்திரைகள் மூலம் அபிநயித்து காட்டுவது நாட்டிய தர்மினி. அப்போ பதம் வந்து லோக தர்மினியாகவும் நாட்டிய தர்மினியாகவும் அபிநயிக்கலாம். மாரிமுத்தா பிள்ளை, முத்து தாண்டவர், பாவநாச சிவம் போன்றோர் இவ்வுருப்படியை இயற்றியவர்களில் சிலர். பதம் உருப்படியை இயற்றியவர்களில் மாரிமுத்தா பிள்ளை, முத்து தாண்டவர், பாவநாச சிவம் போன்றோர் இவ்வுருப்படியை இயற்றியிருக்கிறார்கள். கீர்த்தனை. கீர்த்தனை என்பது இசை பாடல் புகழ்ச்சி எனப்படும். இறைவனுடைய புகழை பாடுகின்ற புகழ்ச்சி எனப்படும். இது பக்தி சுவை நிறைந்த உருப்படியாக காணப்படுகிறது. இறைவனுடைய தொடர்பை காட்டுவதால் இது பக்தி சுவை நிறைந்த உருப்படியாகும். இங்கும் பல்லவி அனுபல்லவி சரணம் என்ற அங்கங்களை உடையது. கீர்த்தனையும் வந்து பல்லவி அனுபல்லவி சரணம் என்ற அங்கங்களை உடையது. இதில் சாகித்யம் முக்கியமானது. சாகித்யம் என்று சொல்லி சொன்னால் அபிநயம். சாகித்யத்துக்கு அபிநயம் செய்கின்றோம். அப்போ இங்கே அபிநயம் முக்கியமானது. கீர்த்தனைகளை இயற்றியவர்களில் சிலர் தியாகராஜர், பாபநாசம் சிவன், பொன்னையா பிள்ளை. கீர்த்தனையை இயற்றிய ஆக்கள்ல தியாகராஜர், பாபநாசம் சிவன், பொன்னையா பிள்ளை போன்றோர் குறிப்பிடலாம். ஜாவளி சிருங்கார ரசத்தை வெளிப்படுத்தும் உருப்படியாகும். இப்போ ஜாவளியும் வந்து சிருங்காரம் அன்பை வெளிப்படுத்துகிற உருப்படியாக காணப்படுகிறது. 19ஆம் நூற்றாண்டில் தோன்றியது. ஜாவளி 19ஆம் நூற்றாண்டில் தோன்றியது. கவிஞர்கள் தம்மை ஆதரித்த மன்னர்கள் வள்ளல்கள் முதலானோரை தலைவனாகவும் தம்மை தலைவியாக கொண்டு காதல் உணர்வுகளை வெளிப்படையாக கூறுவதாக அமைக்கப்பட்டுள்ளது ஜாவளி. அதாவது வந்து முற்காலத்தில் கவிஞர்கள் தம்மை ஆதரித்த மன்னர்கள் வள்ளல்கள் அவர்களை தலைவனாகவும் தம்மை தலைவியாகவும் கொண்டு அந்த இருவர்களுக்கும் இடையிலே உள்ள காதல் உணர்வுகளை வெளிப்படுத்துவதாக இந்த ஜாவளி அமைக்கப்பட்டுள்ளது. இங்கேயும் நாயக நாயகி சகி பாவம் காணப்படுகிறது. இப்போ ஜாவளியிலும் வந்து நாயக நாயகி சகி பாவம் காணப்படுகின்றது.
தமிழ், தெலுங்கு, கன்னடம் போன்ற மொழிகளில் ஜாவளி காணப்படுகின்றது. தமிழ், தெலுங்கு, கன்னடம் போன்ற மொழிகளில் ஜாவளி அமைக்கப்பட்டுள்ளது. ஜாவளியின் அகப்பொருள் பற்றிய மெல்லிசை பாடல்கள் பெரும்பாலும் நாட்டுப்புற மொழியில் அமைந்திருக்கிறது. ஜாவளியினுடைய அகப்பொருள் பற்றிய மெல்லிசை பாடல்கள் பெரும்பாலும் நாட்டுப்புற மொழியில் அமைக்கப்பட்டுள்ளது. இன்ப சுவை மிகுந்த உருப்படியாகும். ஜாவளி இன்ப சுவை மிகுந்த உருப்படியாகும். இதன் அமைப்பு உற்சாகமூட்டக்கூடியதாகவும் சுலபமானதாகவும் காணப்படும். இப்போ ஜாவளியினுடைய அமைப்பு உற்சாகம் ஊட்டக்கூடியதாகவும் சுலபமானதாகவும் காணப்படும். இவ்வுருப்படியை சுவாதி திருநாள் மகாராஜா, தர்மபுரி சுப்பராயர், பட்டாமிராயர் போன்றோர் இயற்றியுள்ளனர். அப்ப ஜாவளியை இயற்றியவர்களில் சிலர் சுவாதி திருநாள் மகாராஜா, தர்மபுரி சுப்பராயர், பட்டாமி ராமையர் போன்றோரை குறிப்பிடலாம். அஷ்டபதி ஜெயதேவரால் இயற்றப்பட்ட உருப்படி. அஷ்டபதி என்ற உருப்படியை ஜெயதேவர் இயற்றியிருக்கிறார். இதனை கீத கோவிந்தம் எனவும் அழைப்பர். அஷ்டபதிக்கு இன்னொரு பெயர் என்னன்னு சொல்லி சொன்னா கீத கோவிந்தம். ராதை, கிருஷ்ணன், சகி ஆகிய கதாபாத்திரங்கள் இதில் இடம்பெறுகின்றது. ராதை, கிருஷ்ணன், சகி ஆகிய கதாபாத்திரங்கள் இதில் இடம்பெறுகிறது. கிருஷ்ண பரமாத்மாவிடம் ராதை கொண்ட அன்பினை சித்தரித்து காட்டுவதாக உள்ளது. கிருஷ்ணனிடம் ராதை கொண்ட அன்பை சித்தரித்து காட்டுவதாக அஷ்டபதி அமைந்துள்ளது. 8 கண்டிகைகள் உள்ளதால் அஷ்டபதி என அழைக்கப்படுறது. அஷ்டம் என்று சொல்லி சொன்னா 8. அப்ப 8 கண்டிகைகள் இதுல காணப்படுவதனால இது அஷ்டபதி என அழைக்கப்படுகிறது. இதுவும் சிருங்கார ரசத்தை கொண்டுள்ளது. அஷ்டபதியும் சிருங்கார ரசம். பல ராகங்களிலும் பல தாளங்களிலும் அமைந்துள்ளது. பல ராகங்களிலும் தாளங்களிலும் அமைந்துள்ளது. தில்லானா சங்கீத சொற்கட்டுக்களை மையமாக கொண்டு இயற்றப்பட்டுள்ளது. தில்லானாவினுடைய சொற்கட்டுக்கள் சங்கீத சொற்கட்டுக்களை மையமாக கொண்டுள்ளது. இதன் சாகித்தியத்தில் ஸ்வரங்களும் ஜதிகளும் கலந்து காணப்படும். அதாவது இதுல வர சாகித்யம் அனுபல்லவிக்கு பின்னர் வரும். அதுல வர இதுல ஸ்வரங்களும் வரும், ஜதிகளும் காணப்படும். இதன் அங்கம் பல்லவி சரணமாகும். இப்ப தில்லானாவினுடைய அங்கங்கள் பல்லவி சரணம். சிலவற்றில் அனுபல்லவியும் உண்டு. பல்லவியும் சரணமும் இருக்கும். சில தில்லானாக்கள்ல அனுபல்லவியும் காணப்படும். நாத்ருதீம், உதரம், தனதிரணா போன்ற சொற்கட்டுக்கள் அமைக்கப்பட்டிருக்கும். தில்லானாவினுடைய சொற்கட்டுக்கள் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னா நாத்ருதீம், உதரம், தனதிரண போன்ற சொற்கட்டுக்களால இந்த பாடல்கள் அமைக்கப்பட்டிருக்கும். சுவாதி திருநாள் மகாராஜா, ராமநாதபுரம் சீனிவாசம் பிள்ளை, பாபநாசன் சிவன் போன்றோர் இயற்றியுள்ளனர். தில்லானாவை இயற்றியவர்களில் சிலர் சுவாதி திருநாள் மகாராஜா, ராமநாதபுரம் சீனிவாசம் பிள்ளை, பாபநாசம் சிவம் போன்றோர். இது விறுவிறுப்பு நிறைந்த உருப்படியாகும். தில்லானா விறுவிறுப்பு நிறைந்த உற்சாகம் ஊட்டக்கூடிய ஒரு விறுவிறுப்பு சபையை களை கட்டக்கூடிய ஒரு விறுவிறுப்பு நிறைந்த உருப்படியாக காணப்படுகிறது. இது நிறுத்த உருப்படியாகும். தில்லானா நிறுத்த உருப்படியாகும்.
இசை நாட்டிய கச்சேரியில் இறுதியாக இடம்பெறுகின்றது. அது விறுவிறுப்பு ஊட்டுவதால இசை நாட்டிய கச்சேரியில் இது இறுதியாக ஆடப்பெறும் உருப்படியாகும். இறுதியாக சுலோகம். தாளத்துடன் பாடப்படாத கவிதைகளை ராகமாக நீட்டி பாடுவது சுலோகம் ஆகும். அதாவது தாளத்துடன் பாடப்படாத கவிதைகளை ராகமாக நீட்டி பாடுவது. இதனை தமிழில் வசந்தம், வடமொழியில் சுலோகம், தெலுங்கில் பத்தியம் என கூறுவர். இப்போ சுலோகம் என்பது ஒரு வடமொழி சொல். அந்த சுலோகத்தை தமிழில் வசந்தம் என்று சொல்லுகிறோம், தெலுங்கில் பத்தியம் என கூறுகிறோம். அப்போ தமிழில் வசந்தம் என்றும் வடமொழியில் சுலோகம் என்றும் தெலுங்கில் பத்தியம் என்றும் கூறுவர். கிருஷ்ண கானாமிர்தம் போன்ற வடமொழி கவிதைகளும் நடராசர் 10, திருவாசகம், பிள்ளைத்தமிழ் போன்ற தமிழ்மொழி கவிதைகளும் பாடப்பட்டு அபிநயிப்பர். அதாவது சுலோகங்கள் கவிதைகளை ராகமாக நீட்டி பாடுறதுக்கு உண்டு. கிருஷ்ணா கானாமிர்தம் என்ற வடமொழி கவிதை, நடராசர் 10, திருவாசகம், பிள்ளைத்தமிழ் போன்ற கவிதைகளை ராகமாக நீட்டி பாடி சுலோகமாக அபிநயிப்பர். தொடர்ந்து மதிப்பீடு. பரதநாட்டிய கச்சேரியில் நிகழ்த்தப்படும் உருப்படிகளை ஒழுங்குமுறையில் எழுதுக. பரதநாட்டிய கச்சேரியில் நிகழ்த்தப்படும் உருப்படிகளை ஒழுங்குமுறையில் எழுதுக. அலாரிப்பு, ஜதீஸ்வரம், சப்தம், வர்ணம், பதம், கீர்த்தனை, ஜாவளி, அஷ்டபதி, தில்லானா, ஸ்லோகம். இறைவன் குரு சபையோருக்கு வணக்கம் செய்யும் முகமாக அமைந்த உருப்படி எது? இறைவன் குரு சபையோருக்கு வணக்கம் செய்யும் முகமாக அமைந்த உருப்படி எது? அலாரிப்பு. சுத்த நிறுத்த உருப்படிகள் 2 தருக. சுத்த நிறுத்த உருப்படிகள் 2 தருக. அலாரிப்பு, ஜதீஸ்வரம். ஜதீஸ்வரத்தின் மறு பெயர்கள் தருக. ஜதீஸ்வரத்தின் மறு பெயர்கள் தருக. ஸ்வரமாலை, ஸ்வரபல்லவி. ஜதீஸ்வரம் என பெயர் பெற காரணம் யாது? ஜதீஸ்வரம் என பெயர் பெற காரணம் யாது? ஜதியும் ஸ்வரங்களும் சேர்ந்து அமைக்கப்பட்டுள்ளதால் ஜதீஸ்வரம் எனப்படுகிறது. நாட்டிய கச்சேரி அமைப்பு முறையில் முதலில் அபிநயத்தை வெளிப்படுத்தும் உருப்படி எது? நாட்டிய கச்சேரி அமைப்பு முறையில் முதலில் அபிநயத்தை வெளிப்படுத்தும் உருப்படி எது? சப்தம். நாட்டிய கச்சேரியில் சிகரம் போன்றமையும் உருப்படி எது? நாட்டிய கச்சேரியில் சிகரம் போன்றமையும் உருப்படி எது? வர்ணம். வர்ணத்தின் 2 பெரும் பிரிவுகள் இவை. வர்ணத்தின் 2 பெரும் பிரிவுகள் இவை. தானவர்ணம், பதவர்ணம். வர்ணத்தின் பூர்வாங்கத்தில் அடங்கும் பகுதிகள் இவை. பல்லவி, அனுபல்லவி, முத்தாய்ஸ்வரம். மதுர பக்தியை வெளிப்படுத்தும் உருப்படி எது? பதம். கீர்த்தனை என்பதன் பொருள் யாது? புகழ்ச்சி. ஜெயதேவரால் இயற்றப்பட்ட உருப்படி எது? அஷ்டபதி. அஷ்டபதி என அழைக்கப்படுவதன் காரணம் யாது? 8 கண்டிகைகள் கொண்டு அமைந்துள்ளதால் அஷ்டபதி என அழைக்கப்படுகிறது. கச்சேரியின் இறுதியில் ஆடப்படும் நிகழ்ச்சி எது? தில்லானா. தாளத்துடன் பாடாது கவிதைகளை இசையுடன் நீட்டி பாடும்
உருப்படி எது? சுலோகம். இவ்வாறு பரதநாட்டிய கச்சேரி ஒழுங்குமுறை அமைக்கப்பட்டுள்ளது. இக்கச்சேரி ஒழுங்குமுறையில் மதிப்பீட்டு வினாக்களில் பகுதி 1க்குரிய வினாக்களும் பகுதி 2க்குரிய வினாக்களும் வரக்கூடியதாக இருக்கும். பகுதி 1க்குரிய வினாக்களாக வருகின்ற பொழுது இப்பொழுது மதிப்பீட்டில் பார்க்கப்பட்ட வினாக்களையும், பகுதி 2 வினாக்கள் என்ற பொழுது பரதநாட்டிய கச்சேரி ஒழுங்குமுறையை எழுதுக, இதில் கீர்த்தனத்தை பற்றி விளக்குக, கீர்த்தனத்தின் லட்சணத்தை தருக, பதத்தை பற்றி விளக்குக, வர்ணத்தின் லட்சணத்தை எழுதுக, இவ்வாறான கேள்விகள் அமையும். இதில் இந்த அலாரிப்பு செயன்முறை பாடத்திலும், அதாவது நாட்டிய கச்சேரி உருப்படியில் முதலாவதாக காணப்படுகின்ற செயன்முறை பாடத்திலும் இருப்பதனால அலாரிப்பு கூடுதலாக ஒரு கேள்வியாக பகுதி 2க்குரிய ஒரு வினாவாக வருவதற்கான சந்தர்ப்பம், அதில் செய்முறை விடயங்களும் இதில் வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ நாங்கள் அந்த செய்முறை விடயங்களை வச்சு கூட அலாரிப்புக்கு விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது அலாரிப்பின் இலட்சணத்தை தருக, அல்லது அலாரிப்பு செயன்முறையில் வருகின்ற பாதபேதங்களை, அடவுகளை, அப்படியாத கேள்விகள் வருகின்ற பொழுது சுந்தரி என்ற கிரிவாபேதத்துடன் ஆரம்பிக்கின்றது. சமபாதம், அரமண்டி, சுவஸ்திகம் போன்ற முழுமண்டி முதலிய பாத நிலைகள் இதில் காணப்படுகின்றது. தத்தைதாக, தாக்கத ஜெந்தரிதா, ததிங்கணத்தம் போன்ற அடவுகள் இடம்பெறுகின்றது. சிறு தீர்மானத்துடன் நிறைவு பெறுகின்றது போன்ற கேள்விகள் வரலாம். அந்த அலாரிப்பில் அநேகமாக கேள்விகள் வருகின்றது. அதாவது பகுதி 2ல் அலாரிப்பின் லட்சணத்தை பற்றி எழுதுக, திரிகால தீர்மானத்துடன் திரிகால தாள குறியீட்டுடன் எழுதுக, அல்லது அதை பற்றி வரையில்லை. இந்த அலாரிப்பை பற்றி நாங்கள் இவ்வாறு கொடுத்தால் கூட எங்களுக்கு புள்ளி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே பரதநாட்டிய கச்சேரி ஒழுங்குமுறை பற்றி இப்பொழுது பார்த்திருக்கின்றோம். இதை பற்றி நீங்கள் இதில் பார்த்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்.